ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களோட சரௌண்டிங்கை பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? டெக்னாலஜி அப்டேட்டாக இருக்குது, எவல்யூஷன், புது புது கேஜெட்ஸ், புது புது இன்வென்ஷன் வந்திருக்கு. பெரிய மிஷின்ஸ் கம்ப்ரஸ் ஆகி சின்ன கேஜெட்ஸாக உருவாயிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது பெரிய ரூம் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அப்போ இல்லை. வெறும் மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது அது கம்ப்ரஸ் ஆகி செல்ஃபோன்ஸாக உருவாயிருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதுக்கடுத்து பெரிய பெரிய இன்வென்ஷன் வந்திருக்கு, பெரிய பெரிய புது கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஒரு காம்பனண்ட் தான் அது ரீசன். அது மட்டும் இல்லை, இப்போது 2 கிளாஸாக பிரிஞ்சிருக்காங்க, வெஜ் அண்ட் நான்வெஜ். அதுக்கும் அதே ஒரு காம்பனண்ட்டாக காரணம். அதை உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்ல போகிறேன். And welcome to our channel Independent CJ. நீங்கள் 3 மில்லியன் இயருக்கு முன்னாடி வாழ்ந்திருக்க மனிதர்களாக அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு அனிமலை பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு பிளான்ட்டை பார்க்குறீங்க. நீங்கள் எதை சாப்பிடுவீங்க? நீங்கள் அனிமல் சொன்னீங்கன்னா பண டிசிஷன் எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் 3 மில்லியன் இயருக்கு முன்னாடி வாழ்ந்திருக்க மனிதர்கள். அப்போது என்ன ஒரு மனுஷங்களோ மிருகத்தை சாப்பிட மாட்டாங்க. சயின்ஸ் டேர்மில் சொல்லணும்னா ஹெர்பிவோரஸ். பல பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஆம்னிவோரஸாக நினச்சிருக்காங்க. அப்படின்னா போத் அனிமல் அண்ட் பிளான்ட்டை ஈட் பண்ணுற அனிமலாக நினச்சிருக்காங்க ஹியூமன். ஆனால் அது தப்பு. இப்போது கதைக்குள்ளே வருவோம். இப்போது நீங்கள் பிளான்ட்ஸை சாப்பிட்றீங்க, மட்டும் இல்லை பிளான்ட்ஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் சாப்பிட்றீங்க. இப்படியே 4 லட்சம் வருஷம் ஆயிடுச்சு. பொறுமையாக நீங்கள் அன் பண்ண கற்றுக்கிட்டீங்க. மற்ற அனிமல்ஸை அன் பண்ண முக்கியமான தேவை ஆயுதம். கல்லை எடுத்து செதுக்குறீங்க. கல்லை செதுக்கி மற்ற அனிமல்ஸை நீங்கள் அன் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து சாப்பிட்றீங்க. நீங்கள் சொல்லத்தை நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்களோட சொசைட்டியும் தான். இப்போது ஒரு செகண்ட் வெளியில் வாங்க கதையிலேருந்து. இது மட்டும் போதுமா? சமையலுக்கு இது மட்டும் போதுமா? ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. அது என்ன? ஃபயர். கதைக்குள்ளே போங்க. ஒரு பெரிய எரிக்கல் பூமி மேலே தாக்குது. பெரிய காட்டுத்தீயாக பரவுது. பொறுமையாக காட்டுத்தீ அணையுது. காட்டுத்தீக்குள்ளே சிக்கின அனிமல்ஸை நீங்கள் சாப்பிட்றீங்க. ஃபயரில் சிக்கின அனிமல்ஸை சாப்பிட்டு காலி பண்ணுறீங்க. இப்போது நார்மல் ரொட்டீனுக்கே போகிறீங்க. இப்போது அன் பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க. இந்த ரொட்டீனுக்கே அடாப்ட் ஆகிட்டீங்க. இப்படியே 6 லட்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் 2 கல்லை உரசி ஃபயரை உண்டாக்குறீங்க. அந்த ஃபயரை வச்சு மற்ற அனிமல்ஸ் கிட்டேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் டூலாக யூஸ் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் நிறைய பேர்ட்ஸ், அனிமல்ஸ், பூச்சிகளுக்கு பயம் நெருப்பை பார்த்தா. அது மட்டும் இல்லை, குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஃபயருக்கு இவ்வளோ பில்டப்பா? நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தர போகிறேன். அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போது உங்களை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிட்றீங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் சமைக்காமல் சாப்பிட்றாங்க. ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு சமைச்ச உணவுக்கும் சமைக்காத உணவு ஒரு டெஃபினேஷன் தரேன். அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எப்பவுமே ஒரு ஃபுட் எடுத்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கான ஈட் அண்ட் டைம் ரெண்டுமே கொடுக்கணும். அந்த ஈட்டும் டைமும் கொடுத்தா லிமிட்டுக்கு போனால் அதான் சமைச்ச உணவு. நீங்கள் யோசிக்கலாம், சமைச்ச உணவுக்கும் சமைக்காத உணவுக்கும் என்னடா டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. சமைச்ச உணவு சாப்பிட்டா பிரெயினோட ஆக்டிவிட்டி அதிகமாகும், டைஜஷனுக்கு கம்மியான டைம் ஒதுக்கும். இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. அதுக்காக நெகட்டிவ் இல்லைன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவும் இருக்குது. சில நியூட்ரியன்ஸ் கம்மியாகவும். அதே மாதிரி சமைக்காத உணவுக்கும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. டைஜஷன் டைம் கம்மியாகிறதுனால நிறைய டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியும். அப்போது உங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால புதுசாக நீங்கள் எது வேணால் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த கால மனுஷங்கள் கண்டுபிடிச்சாங்க. அவள் தான் இந்த வீடியோ. சப்போஸ் இதை அக்ரி பண்ணிங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக்கை கிளிக் பண்ணிட்டு அதுக்கான ரீசன் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அட் லாஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.